ஹாய், திஸ் இஸ் ஷாம்பவி ஜெகநாதன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கியோட மிஸ்ட்ரி என்ன தெரியுமா? ஒரு ஃப்ளவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ளவரில் என்ன மிஸ்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு தானே உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா நான் நிறைய ஃப்ளவர்ஸை பற்றி பார்த்து எடுத்தோடனே நான் ஃப்ளவர் சூஸ் பண்ணதுன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ளவர் கொஞ்சம் பிடிக்கும். கொஞ்சம் நிறையவே பிடிக்கும். இட்ஸ் மை ஸ்பெஷல் திங் ஆல்சோ. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃப்ளவர் சூஸ் பண்ணேன். சரி, ஃப்ளவர் நான் சூஸ் பண்ண உடனே நிறைய விதமான ஃப்ளவர்ஸ் எனக்கு காமிச்சிது. பட் அதில் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஃப்ளவரை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது இந்த உலகத்திலேயே 2 இடத்துல இருக்கிற ஃப்ளவர், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மிடில் மிஸ்ட் ரெட் ஃப்ளவர்னு அதுக்கு பேர். ஆக்சுவலாக அந்த மிடில் மிஸ்ட்ன்றது ஒரு மனுஷனோட பேர். அவர் இங்கிலாண்டை சேர்ந்தவர். ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, சைனாவுக்கு போயிருக்காரு. அவர் ஒரு பொட்டானிக்கல் பிளான்ட் கலெக்டர். ஓகேவா? ஸோ பிளான்ட்னா அவருக்கு கொஞ்சம் ரொம்ப விருப்பம், ரொம்ப ஆசை. அந்த ஃப்ளவர்ஸை பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃபீல், அப்படியே அமைதியாக ஒரு ஸ்மூத்தாக நம்மளே ஒரு ரோஸ் பார்த்தாலோ ஒரு சன்ஃப்ளவர் கார்டன் பார்த்தாலே நமக்குலாம் ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அதே போல் தான் அவருக்குமே அந்த ஃப்ளவர்ஸ்னாலே அவருக்கு ஒரு ஈர்ப்பு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் சைனாவுக்கு ஒன் டைம் ட்ரிப் மாதிரி போயிருக்காரு. அப்படி போகும்பொழுது ஒரு கார்டனில் இந்த ஃப்ளவரை பார்த்துருக்காரு. ஆக்சுவலாக இந்த ஃப்ளவரோட டைப் என்ன அப்படின்னா ரெட் கேம்லிலியான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எதனால் இது ஒரு மிஸ்ட்ரியாக இருந்துருச்சு அப்படின்னா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, சைனாலேருந்து அது ரூட்டா இல்லை பிளான்ட்டா அதுன்றது சரியாக தெரியல. பட் எடுத்துகிட்டு இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு கார்டனில் வச்சுருக்காரு. எல்லாம் செழுமையாக வளர்ந்துருக்கு. ஆனால் சைனாவில் இருந்து தான் அதை அவர் எடுத்துகிட்டே வந்திருக்காரு. ஆனால் அது சைனாவில் சர்வே ஆகலை. கொஞ்ச நாளே அது அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ ஆனால் இருந்தாலும் லண்டனில் அது இன்னும் சூப்பராகவே சர்வே ஆகியிருக்கு. ஆல்மோஸ்ட் 200 இயர்ஸ் ஆகிடுச்சு. இன்னுமா அந்த ஃப்ளவர் அந்த இடத்துல புதுமையாக நல்லா பாதுகாத்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அதை நல்லா ப்ரிவென்ட் பண்ணி கேர் பண்ணி அதுக்குன்ட்டு ஒரு தனி ஸ்பேஸை உருவாக்கி அதை இன்னும் நல்லாவே அவங்க பார்த்துட்ருக்காங்க. அதனாலே அது இன்னும் ப்ளோசமாக அழகாக மலர்ந்துருக்கு. ஸோ இப்போது அந்த ஃப்ளவர் எங்கே இருக்குது அப்படின்னா லண்டன் ஸ்வீஸ்விக் கார்டனில் தான் இருக்குது. ஸோ இன்னமும் அந்த இடத்துல அந்த ஃப்ளவர் இன்னும் அழகாகவே வளர்ந்துட்டுருக்கு. அண்ட் இன்னொன்று சொல்லப்போனால் அந்த ஃப்ளவரோட டைப் ரெட் கேம்லிலியா இருந்தாலும் இப்போ அதோட பேர் என்ன அப்படின்னா, அங்கேருந்து லண்டன்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால ஜான் மிடில் மிஸ்ட், அவரோட பேரை தான் மிடில் மிஸ்ட் ரெட்டுன்ட்டு அந்த ஃப்ளவருக்கு வச்சுருக்காங்க. ஸோ இன்னமும் அந்த ஃப்ளவரை அந்த இடத்துல பொத்தி பாதுகாக்கிறாங்க. அண்ட் ஒரு இடத்துல லண்டனில் இருக்குது. அண்ட் இன்னொரு இடத்துல எங்கே இருக்குது அப்படின்னா நியூசிலாண்டில். அது எப்படி போச்சுன்றது இன்னும் யாருக்குமே தெரியல. அது ரொம்ப மிஸ்ட்ரியாகவே இருக்குது. நானுமே நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டேன். பட் எனக்கு ஒரு க்ளூ கூட கிடைக்கல. பட் ஆனால் என்ன சொல்கிறாங்க ஒரு சில இடத்துல அப்படின்னா, ஒரு வேளை அது அந்த காலத்துலலாம் பிளான்ட்டை மாற்றிக்கொள்கிற ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சாம். ஸோ அது வழியாக கூட அந்த பிளான்ட்டை மாற்றிருக்கலாம்னு சொல்கிறாங்க. மேபி இருக்கனால இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சைனாக்கே போயிட்டு ஜான் மிடில் மிஸ்ட் அந்த ஃப்ளவரை கொண்டு வந்த மாதிரி இங்கேருந்து மேபி யாரோ ஒருத்தவங்க அந்த செடியோ பிளான்ட்டோ எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கலாம். அதே போல் தான் இது ஒரு ரோஸ் டைப்புன்னு சொல்லுவாங்க. லைக் நம்ம ரோஸ் தெரியும்ல. ஸோ அந்த ரோஸ் விதமான லைக்காக இந்த ஃபோட்டோ காமிக்கிறீங்க. அந்த ரோஸுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இதில் கொஞ்சம் நெருக்கி பெட்டல்ஸ் இருக்கும். இதில் கொஞ்சம் விலகி இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இட்ஸ் சிமிலர் டைப்பு. லைக் நமக்கு நிறைய விதமான விஷயங்கள்லாம் இந்த ஃப்ளவர்ஸை பற்றி தெரிஞ்சது. அதான் சொல்கிறேனே, நியூசிலாண்டில் எப்படி வந்துச்சு, யார் கொண்டு வந்து வச்சாங்க, எந்த இயரில் கொண்டு வந்து வச்சாங்க, இது வரைக்கும் தான் எனக்கு இதை பற்றி தெரிஞ்சது. ஸோ நியூசிலாண்டில் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்டை பின் பண்ணுறேன். ஓகேவா? என்ன மாதிரி மிஸ்ட்ரீஸை தேடுற நிறைய பேருக்கும் இந்த ஃப்ளவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஒரு மிஸ்ட்ரியை இந்த ஃப்ளவரை பற்றி பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளவருக்கும் நம்ம ரியல் லைஃபுக்கும் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லட்டுமா? இது எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரி நான் இதை சொல்கிறேன். அதாவது இந்த ஃப்ளவரை பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் 2 இடத்துல தான் இருக்குது. ஆனால் இன்னமும் அது ஒரு ப்ளோசம் ஆகிட்டே தான் இருக்குது. கண்ணுக்கே தெரியாத இடத்துல அது இருந்தாலும் அது ஒரு
ப்ரைவேட்டாக அழகாக அது வளர்ந்துட்டே இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு கரெக்டான கேர், அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும்போது அது இன்னும் வளர்ந்துட்டே தான் போகும். அதே போல் தான் நம்மளும் நமக்கான விஷயங்கள் எல்லாமே நமக்கு இருக்குது. நமக்கு கிடைச்ச அந்த ஃப்ரீடமை ப்ராப்பராக பயன்படுத்தி நமக்கு கிடைக்கிற அந்த கேரை கரெக்டாக பயன்படுத்தி உனக்கு ஃப்ரீடம் இருக்குல்ல, அந்த ஃப்ரீடமை யூஸ் பண்ணி உன்னை நீயே கேர் பண்ணிக்கோ, உன்னை நீயே கைட் பண்ணிக்கோ. அப்படி நீ பண்ணிக்கும் பொழுது தான் உனக்கு கரெக்டான ஒரு விஷயத்த நீ தேடிட்டு போகிறத அடைய முடியும். ஸோ இதுதான் வந்து நான் இதில் இந்த ஃப்ளவர்லேருந்து கற்றுக்கிட்டேன். இதுக்கு ஒரு குவாட்ஸும் இருக்குது, நான் அதை படிக்கிறேன், நீங்கள் அதை கேளுங்க சரிங்களா. Nobody knows how she reached New Zealand, but she surveyed and that's enough to make her magical. நல்லா இருக்குல்ல. அது எப்படி போச்சு, எதுக்காக அங்கே போச்சுன்னா யாருக்குமே தெரியாது. ஆனால் அது அழகாக ஒரு மேஜிக்கலி தோஷமாக இடத்துல அதே வரும். நம்ம எங்கே இருக்கோம், நம்ம என்ன சூழ்நிலை இருக்கிறோம் அப்படின்றத தாண்டி நம்மளால் என்ன பண்ண முடியும், என்ன விஷயத்த நம்ம ப்ளோசம் பண்ணலாம், இப்படிலாம் இருக்குல்ல. ஸோ இதை மட்டும்தான் ஒரு இடத்துலேருந்து கற்றுக்கணும், எடுத்துக்கணும். அதை அந்த இடத்துலையே சர்வே பண்ணி ப்ளோசம் ஆகணும். அதை விட்டுட்டு எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து லேப்டாப் இல்லையா, நான் எப்படி படிக்கிறது, என்கிட்ட ஃபோன் இல்லையா, நான் எப்படி நோட்ஸ் எடுக்கிறது. லைப்ரரிக்கு போ, புக்கு படி. இல்லாத லைப்ரரியா, புக் இருக்குது, எடுத்து படி. நிறைய விஷயங்கள் நமக்குள்ளேயே இருக்குது, நம்ம பக்கத்துலேயே இருக்குது, நமக்கு தான் அது தெரியல. இது இருந்தால் தான் என்னால் இதை பண்ண முடியும், இது இருந்தால் தான் என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்றத தவிர்த்து என்ன இருக்கோ அதை வச்சு வாழ பார்ப்போம். நமக்கு இருக்கிற இந்த ஃப்ரீடமை ப்ராப்பராக நல்லபடியாக நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திட்டு நம்ம இருப்போம். புரியுதா? ஸோ இதுதான் நான் இந்த ஃப்ளவர்லேருந்து கற்றுக்கின ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவேட் அண்ட் பெரிய விஷயம். உங்களுக்கும் இந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுறதோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ அப்கமிங் வர வீடியோஸில் பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். இதே மாதிரி ஒரு மிஸ்ட்ரியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பாய்.